மருந்து மாத்திரையே இல்லாமல் ஒரு மாதத்தில் சர்க்கரை நோய் குறையும்னா உங்களால் நம்ப முடியுமா? அந்த வழியை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தராவது டயபெட்டிஸோடு இருக்கும். அது ஜெனட்டிக்காக வரலாம், இல்லை ஒபிசிட்டினால வரலாம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால கூட வரலாம். இது என்ன காரணத்துக்காக வருது, சுகர்னால் ஃபஸ்ட்டு என்ன, இது எப்படி நம்ம க்யூர் பண்ணுறது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சர்க்கரை நோய்ன்றது உடலில் உள்ள ரத்த சர்க்கரை அளவு, அதாவது பிளட் சுகர் லெவல் அதிகமாகி கட்டுப்பாட்டில் இல்லாத நிலையை தான் நம்ம டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து குளுக்கோஸாக மாறும். இந்த சர்க்கரையை உடலில் உள்ள செல்லுங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இன்சுலின்ன்ற ஹார்மோன் ஹெல்ப் பண்ணும். இந்த இன்சுலின் சரியாக வேலை செய்யலைனாலோ அல்லது குறைவாக வேலை செய்கிறது தான் நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாச்சு, இல்லை சர்க்கரை நோயின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். இதில் டைப் 1 டயபெட்டிஸ்ன்றது உடலில் இன்சுலின் தயாரிக்காது. இதில் டைப் 2 டயபெட்டிஸ்ன்றது அதிகமாக எல்லாருக்கிட்டேயும் இருக்கிறது. இன்சுலின் சரியாக வேலை செய்யாது. மூணாவது பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் மட்டும் வர டயபெட்டிஸ். இப்போ சுகர்னால் என்ன, அது எப்படியெல்லாம் உருவாகுது, எப்படி மாறுதுன்ற ரீசன் தெரிஞ்சிட்டோம். இதுக்கு பொதுவான சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி தாகம் எடுக்கிறது, அடிக்கடி யூரின் போகிறது, அதிகமாக பசி எடுக்கிறது, உடல் ரொம்ப டயர்டாக சோர்வாக ஃபீல் பண்ணுறது, கண் மக்களாக தெரியறது, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சுகருன்னு ஒன்று வந்துட்டாலே அது நீண்ட கால நோயின்னே சொல்லலாம். இதை கட்டுப்படுத்த முடியுமே தவிர க்யூர் பண்ண முடியுமான்னு சொன்னால் அது நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சு நம்மக்கிட்ட தான் இருக்குது. சரியான உணவு, எக்ஸசைஸு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நல்ல ஹெல்த்தியான லைஃபாக வாழ்ந்தோன்னா சுகரை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுகருன்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது. அதை புரிஞ்சுட்டு அதை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். மருந்தோட இயற்கை மருத்துவம் சேர்ந்தால் சர்க்கரை கட்டுப்படும், உடல் ஆரோக்கியமும் மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக வரும். இந்த 10 பாயிண்டில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சுகரை எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம். இந்த 10 டிப்ஸை தெரிஞ்சதுக்கப்புறம் வீடியோட எண்டில் முக்கியமான சில டிப்ஸுங்க சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப மருந்து மாத்திரையே இல்லாமல் ஒரு மாதத்தில் உங்கள் சுகர் கண்டிப்பாக கண்ட்ரோலில் வரும். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைன்ட்டு டாக்டர் கிட்ட போனாலும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் போனோம்னு கேக்குற வார்த்தை சுகர் இருக்கா, அதுதான் ஃபர்ஸ்ட் டாக்டருங்க கேக்குற வார்த்தையே. 35 வயசை கடந்துட்டாலே சக்கரை இருக்குமோன்ற டவுட் நம்மளே பல பேருக்கு வருது. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா மாறி வரும் வாழ்க்கை முறை, முறைப்படுத்தப்படாத உணவு முறை, மன அழுத்தம்னு எத்தனையோ காரணம் சொல்லலாம். சக்கரை நோயின்னு ஒரு நோய் வந்துட்டாலே இருக்கிறவங்க டக்குன்னு பழம் சாப்பிடாத, பால் சாப்பிடாதே, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு சொல்லிட்டு அசால்ட்டா அட்வைஸ் பண்றதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான அட்வைஸ் கொடுப்பாங்க. அட்வைஸ் 1000 கொடுத்தாலும் நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, இல்ல இன்சுலின் எடுக்கிற மாதிரி சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம சொல்ற இந்த 10 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்றது மூலியமாவே உங்க சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள், மூலிகைகள், உணவுகள்னு சொல்லிட்டு இங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெந்தயம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும், கல்லீரலை சுறுசுறுப்பாக்கி பித்தத்தை முறிக்கும். இரவில் ஊற வைத்த வெந்தயத்தை காலையில் நீருடன் சேர்த்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் அந்த நீரையும் குடிக்கலாம். முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிடுறது மூலமாவும் நம்மளுக்கு சர்க்கரையோட அளவு பாத்தீங்கன்னா ரொம்பவே குறையும். அதுக்கடுத்து நெல்லிக்காய் ரத்தத்தில் கலக்கும் இன்சுலினை சிறந்த முறையில் கிரகிக்க நெல்லிக்காய் உதவுகிறது. நெல்லிக்காய் விட்டமின் சி அதிகமா இருக்கு, அதனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு உதவும். 1 டீஸ்பூன் நெல்லிக்காய் சாறை எடுத்துக்கோங்க, அதோட 4 மடங்கு தண்ணி சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வரலாம். ஆனா இதை வெறும் வயிற்றுல குடிக்க கூடாது. அதுக்கு அடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற பட்டை பாத்தீங்கன்னா சர்க்கரையின் அளவை ரொம்பவே குறைக்கக்கூடிய ஒண்ணு. டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய டைப் 2 சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்து. இன்சுலின் உடலின் சீராக சுரக்க உதவும், சர்க்கரையின் அளவை குறைக்கும். 1 டீஸ்பூன் பட்டை பொடியை தண்ணீரில் கலந்து 2 வேளை உட்கொண்டு வரலாம். 1/2 டீஸ்பூன் பட்டை தூளை 1.5 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த நீரை ஆறுனதுக்கு அப்புறமும் குடிச்சிட்டு வரலாம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கு அடுத்து நாவல் பழம். நாவல் பழத்தில் உள்ள துவர்ப்பு தன்மை ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும், கணையத்தை சீராக்கி பாதுகாக்கும், பித்தத்தை தணிக்கும். நாவல் விதை பொடியை 1 டீஸ்பூன் தண்ணீரில் கலந்து 2 வேளை குடிக்கலாம். நாவல் பழத்தின் சாறை தினசரி குடிக்கலாம். தொடர்ந்து நாவல் பழங்களை சாப்பிட்டு வந்தால் குடல், இரைப்பை, இதயத்தின் தசைகள் வலுவாகும். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாகற்காய். பாவக்காய் சாப்பிட்டா சுகர் குறையுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சர்க்கரை நோய்க்கு பாகற்காய் சிறந்த மருந்து. இது கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை புத்துயிர் பெற செய்கிறது.
பாகற்காயில் உள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் கண் நோய் வராமல் காக்கும். தினசரி பாகற்காய் சாறு வெறும் வயிற்றில் அருந்தலாம். அவ்வப்போது உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். 1 கப் பாகற்காய் சூப், அதில் 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் ரத்தம் சுத்தமாகி தோல் பளபளக்கும், சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வரும். அதுக்கு அடுத்து வேம்புன்னு சொல்கின்ற வேப்பம்பூ. வேப்பம்பூ பாத்தீங்கன்னா சிறந்த கிருமி நாசினி, பூச்சிக்கொல்லி, பக்க விளைவு இல்லாத சர்க்கரை நோய் மருந்து, தேவையான இன்சுலினை சுரக்க உதவும். வேப்பம்பூவை உணவுடன் சேர்த்துக் கொள்ளலாம். வாரம் 1 முறை வேப்பம்பூ ரசம் சாப்பிடுவது நல்லது. பித்தத்தை குணப்படுத்தும், சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கும். அதற்கு அடுத்துன்னு பாத்தீங்கன்னா துளசி. துளசியில் உள்ள துவர்ப்பு சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்து. இது கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை செயல்பாட்டை அதிகரிக்கும், மேலும் இன்சுலின் சுரப்பை சீராக்கும். தினமும் 10 முதல் 15 துளசி இலைகளை சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், சர்க்கரையின் அளவு குறைவதை கண்கூடாக காணலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆவாரை. ஆவாரை ஒரு சிறந்த ஆன்டிபயாட்டிக். தினசரி 5 ஆவாரம் பூவை மென்று சாப்பிட்டு வர சர்க்கரையின் அளவு குறையும். ஆவாரை பொடியை பால் அல்லது நீருடன் சேர்த்து குடிக்கலாம். ஆவாரம் பூக்களையும் கொழுந்தையும் சேர்த்து வெயிலில் காய வைத்து செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம தண்ணி ஊத்தி கஷாயம் மாதிரியும் செஞ்சு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாலோடையும் சேர்த்து குடிக்கலாம். நம்மளுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அப்படி சேர்த்துக்கலாம். நல்ல பலன் கிடைக்கும். அதற்கடுத்து மஞ்சள். நம்ம சமையல்ல எப்பவுமே யூஸ் பண்ற மஞ்சள்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறந்த எதிர்ப்பு சக்தியா அதிகமா இருக்கு. மஞ்சள் சிறந்த ஆன்டிபயாட்டிக். இதில் மின் காயத்தை ஆற்றும், இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், புற்றுநோயை தடுக்கும். 2 சிட்டிகை மஞ்சள் தூளை சூடான தண்ணி அப்படி இல்லைன்னா சூடான பால்ல கலந்து குடிக்கிறப்ப நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க காயெல்லாம் ஆறுறதுக்கு கஷ்டப்படுறப்ப இந்த மஞ்சளை சேர்த்து நம்ம தொடர்ச்சியா பயன்படுத்துறப்ப எந்த காயமும் நம்மளுக்கு ரணமா ஆகாது. அதற்கு அடுத்து அத்திப்பழம். அத்திப்பழத்துல பாத்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமா இருக்கு. இது இன்சுலின் சுரப்பை சீராக வைத்திருக்க உதவும், ரத்த விருத்தியை அதிகரிக்கும், உடலுக்கு தேவையான எனர்ஜியை தரும். தினசரி அத்திப்பழப்பொடியை 1 ஸ்பூன் சாப்பிட்டு வர ரத்த சர்க்கரையின் அளவு குறையும். நாம சொன்ன எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா சர்க்கரையோட அளவை குறைக்கக்கூடியதும் கட்டுக்குள் வைக்கக்கூடிய பொருட்களுமே தான் சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு சிலருக்கு ஒரு சில பொருட்கள் ஒத்து வராமல் போகலாம். அதனால உங்களுக்கு எந்த விதமான அலர்ஜி சம்பந்தமாவோ இல்ல உடல் சம்பந்தமாவோ ஒத்துக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு டாக்டரோட கன்சல்டிங் பார்த்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். மூலிகைகளை உணவாக காலையும் நைட்டும் நம்ம எடுத்துக்கிறப்ப சர்க்கரை நோயால் ஏற்படும் பக்க விளைவுகளுக்கான வாய்ப்புகள் குறையும். அதே போல சர்க்கரை அளவு குறைந்து விட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம சுகர் டாக்டரை பார்க்காம இருக்கிறதோ இல்ல அவரோட கன்சல்டிங் கேட்காம இருக்கிறதோ நிறுத்துறதோ அந்த மாதிரி எந்த விஷயமும் நாமளா பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் மருத்துவ ஆலோசனைப்படி மட்டுமே சர்க்கரை நோய்க்கான மருந்துகளை குறைப்பது அல்லது நிறுத்துவதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்க. நீங்களா எந்த முடிவும் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயங்களோட தினைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் நடைப்பயிற்சி, ஒயிட் ரைஸை குறைச்சிட்டு மில்லட்ஸை சேர்த்துக்கிறது, சர்க்கரை ஸ்வீட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, நேரம் தவறாமல் சாப்பிட்றது, போதுமான தூக்கம் 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும், ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கு தியானம் பண்ணணும், காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கணும், வாரம் 1 தடவை சுகர் டெஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அதோட நம்பிக்கை ப்ளஸ் பாசிட்டிவ் மைண்ட் செட் தான் நம்மளுக்கு எந்த நோயும் இல்லாமல் நம்மளை ஆக்டிவாக வச்சுக்குமே. இந்த வீடியோவில் இப்போ சொன்ன டிப்ஸை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே மாதத்தில் உங்கள் சர்க்கரையோட அளவு இயற்கை முறையில் நேச்சுரலாகவே குறையிறத நீங்கள் கண்கூடாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ குறையுதுன்னு சொல்லிட்டு ஆங்கில மருந்தை அதிகமாக எடுத்துகிட்டு அதுக்குண்டான சைடு எஃபெக்ட்டுக்கு அவஸ்தைப்படாமல் சின்ன சின்ன பொருட்கள் கிடைக்கிறத வீட்டில் இந்த மாதிரி இயற்கை வைத்தியமாக பார்த்துட்டு நம்ம சுகரை குறைச்சாலே நம்மளுக்கு சைடு எஃபெக்டும் இல்லை, எஃபெக்டிவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தினைக்கும் வீடியோ வரும். நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.